நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது AJK டிவியின் புதுவை மாலை. வணக்கம். புதுவையில் அமைச்சர்களுக்கு இலாக்காக்கள் ஒதுக்கீடு செய்து அதன் விவரங்கள் பற்றி முதல்வர் ரங்கசாமி தகவல் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக முதலமைச்சர் ரங்கசாமி கூறுகையில், புதுவையில் நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலில் அகில இந்திய என்ஆர் காங்கிரஸ் கட்சி வெற்றி பெற்று ஆட்சியை பிடித்துள்ளது. அதன் பின்னர் எனது தலைமையில் 4 அமைச்சர்கள் பதவியேற்றுக் கொண்டனர். ஆனால் அவர்களுக்கான இலாக்காக்கள் ஒதுக்கப்படாமல் இருந்தது. தற்போது அமைச்சர்களுக்கான இலாக்காக்கள் ஒதுக்கப்பட்டுள்ளது. அதன்படி எனக்கு பொது நிர்வாகம், உள்துறை, வருவாய், கலால், திட்டம் மற்றும் நிதி, மின்துறை, கூட்டுறவு, சுகாதாரம், நகர புனரமைப்பு, குடிமை பொருள் வழங்கல் மற்றும் நுகர்வோர் நலன், அறிவியல் தொழில்நுட்பம் மற்றும் சுற்றுச்சூழல் துறையும் மற்றும் பிற அமைச்சர்களுக்கு ஒதுக்கப்படாத துறைகளும் ஒதுக்கப்பட்டுள்ளது என்றும், அமைச்சர் கல்யாண சுந்தரத்திற்கு போக்குவரத்து, தகவல் தொழில்நுட்பம், கல்லூரி கல்வி, பள்ளி கல்வி, விளையாட்டு மற்றும் இளைஞர் நலம், கலை பண்பாட்டுத்துறை, அரசு பணிமனை ஆகிய துறைகள் ஒதுக்கப்பட்டுள்ளது. அதேபோன்று அமைச்சர் சந்திரகாசுவிற்கு வேளாண் துறை, கால்நடைத்துறை, தொழில் மற்றும் வணிகத்துறை, பொருளாதாரம் மற்றும் புள்ளியியல், அரசு அச்சகம், துறைமுகம் ஆகிய துறைகள் ஒதுக்கப்பட்டுள்ளது. மேலும் அமைச்சர் ராஜவேலுவிற்கு சமூக நலம், ஆதி திராவிடர் நலத்துறை, மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத்துறை, பிற்படுத்தப்பட்டோர் நலம், தொழிலாளர் மற்றும் வேலைவாய்ப்பு, சுற்றுலா ஆகிய துறைகள் ஒதுக்கப்பட்டுள்ளது என்றும், அதேபோன்று அமைச்சர் பன்னீர்செல்வத்திற்கு உள்ளாட்சித்துறை, சமுதாய மேம்பாடு, மாவட்ட ஊரக வளர்ச்சி முகமை, நகர்ப்புற மேம்பாடு, மீன்வளம், வீட்டு வசதி, தீயணைப்பு ஆகிய துறைகள் ஒதுக்கப்பட்டுள்ளது என்று அவர் கூறினார். முதலமைச்சருக்கு உரிய ஒதுக்கப்பட்ட துறைகள் கான்ஃபிடென்ஷியல் அண்ட் கேபினெட் டிபார்ட்மெண்ட், ஜெனரல் அட்மினிஸ்ட்ரேஷன் டிபார்ட்மெண்ட், ஹோம் டிபார்ட்மெண்ட், ரெவென்யூ அண்ட் எக்ஸைஸ், பப்ளிக் ஒர்க்ஸ், பிளானிங் அண்ட் ஃபைனான்ஸ், எலக்ட்ரிசிட்டி, கோஆபரேஷன், ஹெல்த், டவுன் அண்ட் கண்ட்ரி பிளானிங், civil supplies and consumer affairs, science, technology and environment, all other subjects not allocated to any other ministers. கல்யாண சுந்தரம் அவர்களுக்கு ஒதுக்கப்பட்ட துறை டிரான்ஸ்போர்ட் மினிஸ்டர், போக்குவரத்து துறை அமைச்சர். 1 டிரான்ஸ்போர்ட், இன்ஃபர்மேஷன் அண்ட் டெக்னாலஜி, காலேஜ் எஜுகேஷன் அண்ட் ஸ்கூல் எஜுகேஷன், ஸ்போர்ட்ஸ் அண்ட் யூத் அஃபேர்ஸ், ஆர்ட் அண்ட் கல்ச்சர், கவர்மெண்ட் ஆட்டோமொபைல் ஒர்க் ஷாப். திரு சந்திரகாஸ் அவர்களுக்கு அக்ரிகல்ச்சர் மினிஸ்டர், அக்ரிகல்ச்சர், அனிமல் ஹஸ்பண்ட்ரி, இண்டஸ்ட்ரீஸ் அண்ட் காமர்ஸ், எக்கனாமிக்ஸ் அண்ட் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், ஸ்டேஷனரி அண்ட் பிரிண்டிங் அண்ட் போர்ட். திரு ராஜவேலு வெல்ஃபேர் மினிஸ்டர், சோஷியல் வெல்ஃபேர், ஏடி வெல்ஃபேர், women and child welfare, backward class welfare, labor and employment, tourism. திரு பன்னீர்செல்வம் அவர்களுக்கு லோக்கல் அட்மினிஸ்ட்ரேஷன் மினிஸ்டர், லோக்கல் அட்மினிஸ்ட்ரேஷன் டிபார்ட்மெண்ட், கம்யூனிட்டி டிபார்ட்மெண்ட், DRDA, அர்பன் பேசிக் சர்வீசஸ், ஃபிஷரிஸ், ஹவுசிங், ஃபயர் சர்வீசஸ். மிகவும் வறுமை கோட்டிற்கு கீழ் உள்ள ரேஷன் அட்டைதாரர்களுக்கு 35 கிலோ இலவச அரிசி திட்டத்தை முதல்வர் ரங்கசாமி துவக்கி வைத்தார். புதுவையில் மிகவும் வறுமை கோட்டிற்கு கீழுள்ள ரேஷன் அட்டைதாரர்களுக்கு 35 கிலோ இலவச அரிசி ஜூலை 1ஆம் தேதி முதல் வழங்கப்படும் என்று ஏற்கனவே முதல்வர் ரங்கசாமி அறிவித்திருந்தார். அதன்படி கோவிந்தசாலையில் உள்ள நியாய விலை கடையில் இந்த திட்டத்தை முதல்வர் ரங்கசாமி துவக்கி வைத்தார். நிகழ்ச்சியில் உருளையன்பேட்டை தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் நேரு, குடிமை பொருள் வழங்கல் துறை இயக்குநர் பிரியதர்ஷினி, கலெக்டர் ராகேஷ் சந்திரா மற்றும் நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். இந்த திட்டத்தின் மூலம் புதுவையில் 14,367 அட்டைதாரர்களும், காரைக்காலில் 10,612 அட்டைதாரர்களும் பயன்பெறுவார்கள். இதனைத் தொடர்ந்து வறுமை கோட்டிற்கு கீழுள்ள அட்டைதாரர்களுக்கும் வறுமை கோட்டிற்கு மேலுள்ள அட்டைதாரர்களுக்கும் இலவச அரிசி வழங்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்று முதல்வர் அறிவித்துள்ளார். புதுவையில் சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு பதவிகள் அளித்து அதற்கான சான்றிதழ்கள் வழங்கப்பட்டுள்ளது. புதுவையில் சுயேட்சை சட்டமன்ற உறுப்பினர் VMC சிவக்குமார் வடிசாராய ஆலை தலைவராகவும், சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் பிப்டிக் தலைவராகவும் நியமிக்கப்பட்டுள்ளனர்.
அதேபோன்று சட்டமன்ற உறுப்பினர் வைத்தியநாதன் முதலமைச்சரின் பாராளுமன்ற செயலாளராகவும் சட்டமன்ற உறுப்பினர் நேரு அரசு கொறடாவாகவும் நியமிக்கப்பட்டுள்ளனர். இதற்கான சான்றிதழ்கள் அவர்களுக்கு வழங்கப்பட்டுள்ளது. மேலும் இது தொடர்பாக சட்டமன்ற உறுப்பினர் VMC சிவக்குமார் கூறுகையில், நான் எந்தவித நிபந்தனையும் எதிர்பார்ப்பும் இன்றி NR காங்கிரசுக்கு ஆதரவு அளித்தேன். தற்போது வடிசாராய ஆலை தலைவராக நியமிக்கப்பட்டுள்ளேன். இந்த பதவியின் தன்மை மாறா வண்ணம் அனைத்து தொழிற்சாலைகளிலும் அதிக லாபம் ஈட்டி தந்து அரசுக்கு உறுதுணையாக பாடுபடுவேன். என்றென்றும் மக்களுக்கு கடமைப்பட்டவனாக இருப்பேன் என்று கூறினார். அதேபோன்று சட்டமன்ற உறுப்பினர் வைத்தியநாதன் கூறுகையில், முதல்வரின் பாராளுமன்ற செயலாளராக பதவி அளித்தமைக்காக நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். மக்களின் நன்மைக்கும் மற்றும் அவர்களின் நம்பிக்கைக்கும் மதிப்பு கொடுத்து எங்களது கட்சி பணியாற்றும் என்று கூறினார். அதேபோன்று சட்டமன்ற உறுப்பினர் நேரு கூறுகையில், இந்த அரசு கொறடா நியமனத்தை நான் முதல்வருக்கும் மக்களுக்கும் காணிக்கையாக்குகிறேன். இந்த பதவியில் நான் நல்ல முறையில் பணியாற்றி நல்ல நிலையை தக்க வைத்துக் கொள்வேன் என்று கூறினார். புதுவையில் குண்டர் சட்டத்தின் கீழ் மேலும் ஒரு ரவுடி கைது என்றும் இவ்வாறு கைது செய்யப்படுவதால் அசம்பாவித சம்பவங்கள் குறைந்து அமைதி ஏற்படும் என்று SSP சந்திரன் கூறினார். இது தொடர்பாக SSP சந்திரன் கூறுகையில், புதுவையில் சட்டம் ஒழுங்கை பராமரிக்க குண்டர் சட்டம் அமலுக்கு வந்தது. எனவே போலீசார் குற்றச் செயல்களில் ஈடுபடுவோரை தீவிரமாக கண்காணித்து அவர்களை கைது செய்து வருகின்றனர். அதன்படி டிராக் சிவா, ஐயப்பன், பொடி இளங்கோ ஆகியோர் குண்டர் சட்டத்தில் கைது செய்யப்பட்டுள்ளனர். தற்போது SP நந்தகோபால் பரிந்துரையின் பேரில் கலெக்டர் ராகேஷ் சந்திரா உத்தரவின்படி பாக்கமுடையான்பட்டைச் சேர்ந்த பிரவீன்குமார் கைது செய்யப்பட்டார். அவர் மீது 2 கொலை வழக்குகள் உள்பட பல்வேறு வழக்குகள் உள்ளன என்றும், இவ்வாறு கைது செய்யப்படுவதால் அசம்பாவித சம்பவங்கள் குறைந்து அமைதி ஏற்படும். மேலும் கடந்த 2 மாதங்களில் 5 கொலைகள் நடந்தன. அனைத்திலும் குற்றவாளிகள் கைது செய்யப்பட்டார்கள். இதற்காக போலீசார் இரவு பகல் பாராது தீவிரமாக பணியாற்றி வருகிறார்கள் என்று கூறினார். பிரவீன்குமார் மேல நாங்க தாக்கல் பண்ணியிருந்தோம். இவன் ஒரு பேடு கேரக்டர் உள்ளவ, இவன் மேல நிறைய குற்றங்கள் இருக்குதுன்னு சொல்லிட்டு நாங்க கலெக்டர் கிட்ட, டிஸ்ட்ரிக்ட் மேஜிஸ்ட்ரேட் கிட்ட நாங்க எங்களுடைய ரிப்போர்ட்டை சப்மிட் பண்ணோம். அதனுடைய அடிப்படையில் டிஸ்ட்ரிக்ட் மேஜிஸ்ட்ரேட் அவங்க மேல டிடென்ஷன் ஆர்டர், குண்டா தடுப்பு சட்டத்தில் அவனை நேற்று ஆர்டர் போட்டிருக்காங்க. அவனை இப்போ குண்டாஸ் ஆக்ட்ல இப்போ 4வது ஆள். அவர் முதல் 3 பேர் பண்ணது, இப்போ 4வது ஆளை இப்போ நாங்கள் டீடைன் பண்ணியிருக்கோம். கண்டிப்பா இதனுடைய விளைவா பாண்டிச்சேரியில் ஒரு அமைதியான ஒரு சூழ்நிலை நிலவும் அப்படிங்கிறதுல சந்தேகம் கிடையாது. நாங்கள் அதுக்குண்டான முழு முயற்சியில முழு கவனத்தோடு நாங்கள் எடுத்துட்டு வரோம். புதுவை தூய இதய ஆண்டவர் ஆலய பெருவிழாவில் முக்கிய வீதிகள் வழியாக நற்கருணை பவனி நடைபெற்றது. இதில் திரளான கிறிஸ்தவர்கள் பங்கேற்றனர். புதுவை ரயில் நிலையம் அருகே உள்ள தூய இதய ஆண்டவர் ஆலய பெருவிழா நடந்தது. இதனை முன்னிட்டு காலை மறைமாவட்ட பேராயர் அந்தோணி ஆனந்தராயர் தலைமையில் கூட்டு திருப்பலி நடந்தது. பின்னர் மாலையில் சென்னை மயிலை துணை ஆயர் மேதகு லாரன்ஸ் பயஸ் தலைமையில் கூட்டு திருப்பலியும், அதனைத் தொடர்ந்து முக்கிய வீதிகள் வழியாக நற்கருணை பவனியும் நடைபெற்றது. அத்தனை வழிபாடுகளிலும் கிறிஸ்தவ மக்கள் திரளாக கலந்து கொண்டனர். புதுவை மட்டுமின்றி சுற்றுப்புற ஊர்களிலிருந்தும், மலேசியா, பிரான்ஸ், லண்டன் போன்ற நாடுகளிலிருந்தும் பலர் இவ்விழாவில் பங்கேற்றது குறிப்பிடத்தக்கது. விழாவிற்கான அனைத்து ஏற்பாடுகளையும் பங்குத்தந்தை தாமஸ் அடிகளார் தலைமையில் துணை பங்குத்தந்தை குழந்தைராஜ், உதவியாளர் சார்லஸ் கோலன், அருட்கண்ணியர், உறுப்பினர்கள், தன்னார்வ தொண்டர்கள், அன்பொலி குடும்பம் ஆகியோர் செய்திருந்தனர். இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம்.